ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, "வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ" சீசன் 1 எபிசோட் 13. எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே மிஸ் ஜாங் ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த டேவோட லாஸ்ட் 2 செஷன் ஜாங் யூனிவர்சிட்டியோட சைக்காலஜி ஃபேக்கல்ட்டிய லெக்சரரா இன்வைட் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேணுமோ அவங்க போய் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பசங்கள்லாம் இதுக்கெல்லாம் யாரா போவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம வாங் ஃபாங் கேட்டுட்டு இருக்கான் குரான் கிட்ட, நான்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம வாங் ஃபாங் சொல்றான், நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் இடம் போட்டு வச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்னது ஜாங்ஜியும் ஃப்ரெண்டும் வராங்களா அப்படின்னா போகலாம், நமக்கும் நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்றாங்க. ஏன் நம்ம சைக்காலஜி ஸ்டாஃப் பேசிட்டு இருக்காங்க. குட் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரே சாவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு, சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து ஓன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஸ்டாஃப் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் நீங்க போரிங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டாஃப் சொல்றாரு, வழக்கமா நீங்க மியூசிக் கேட்பீங்கல்ல, நீங்க யாரோடது கேட்பீங்கன்னு சொல்றப்ப எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்றாங்க. ஜேசாய்னு ஒரு சிங்கர் இருப்பாங்க போல, அவங்களெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவரோட சாங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஹ ஐலாஷஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஹைஸ்கூல்ல படிக்கும்போது லஞ்ச் பிரேக்ல அடிக்கடி இந்த சாங் தான் ப்ளே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே மீட்டிங் முடிஞ்சதும் எல்லாம் மாட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம கூரான்னு சொல்லிட்டு இருக்கான், அது என்ன நமக்கு பிடிச்சவங்கள திருட்டுத்தனமா பார்க்கறோன்னு சொல்றாரு, அதெல்லாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜாய்ஸையும் அவர் திருட்டுத்தனம்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம கூரான் பொட்டாட்டோ எல்லாமே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். உடனே தலைவர் சொல்றாப்ல, எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா நான் வெளிப்படையா அப்பவே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம வாங் ஃபாங் கேக்குறான், என்ன அதிசயம் நீ ஸ்நாக்ஸ் வாங்கலையா அப்படின்னு கேக்குறப்ப ஜைசை சொல்றா, அவ வச்சிருந்த காசுல நேற்று ஒரு அழகான கிளாஸ் பாட்டில் வாங்கிட்டா, அதான் அவளோட பாக்கெட் மணி தீந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது என்ன கிளாஸ் பாட்டில் கேட்குறப்ப அது சீக்ரெட்டு நம்ம ஜாங்ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கூரானும், நான் இன்னைக்கு ட்ரீட் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். வாவ் சூப்பர் கூராங், ரொம்ப தேங்க்ஸ், நீ இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, கிடைச்சது போதுன்னு நம்ம ஆள் ஓவரா புகழ்ந்துட்டு இருக்கா. நம்ம ஜைசையும் லூராங்கும் நீ இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வாங்க போங்க, ஹேண்ட்ஸமா இருக்கியாமாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே வரப்ப என்னடானா நம்ம கூரான் அதையே நினைச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஓவரா யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தியா அப்படிங்கிறான். அந்த பொண்ணுக்கு என்ன நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வாங்க சொல்றான். அந்த பொண்ணு இல்லடா, அந்த பொண்ணு போட்டிருக்க கிளிப் அதே மாதிரி ஜாங்ஜியா கிட்ட இருக்கு, ஆனா அது ஜாங்ஜியாக்கு தான் நல்லா இருக்கும், இந்த பொண்ணுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே 2 பேரும் ஒரு லுக் விடுறாங்க. என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி வாங் ஃபாங்கும் லூராங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டு இருக்கப்ப நம்ம ஜாங்ஸியை மட்டும் வரல. அப்போ நம்ம கூரான் சைஸை கிட்ட கேட்குறா, எங்கே ஜாங்ஸியான்னு கேட்குறப்போ அவன் ஏதோ ஷென்ஷிவானிக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, அவள் என்ன காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கூரானும் நானும் என்னோட ஹோம்ஒர்க் நோட்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் போயிட்டே இருங்க, எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாங்ஸியாவை பார்க்க போகிறான். நம்ம ஜாங்ஜியை ஒளிஞ்சிட்டு திருட்டுத்தனமா கிளாஸ் 1க்குள்ள வரா. உள்ள வந்து எல்லாமே தளவிட்டு இருக்கா. எது அவனோட பிளேஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஒவ்வொரு பெஞ்சா பாக்குறா. புக்ஸ்ல அவன் பேர் போட்டிருக்கான்னு தேடி தேடி பார்த்துட்டு ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் கண்டுபிடிச்சிடுறா, ஷாண்டியூ இவனோட பிளேஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சதும் உடனே நம்ம கூரான் பையன் பின்னாடி வந்து நின்றுட்டு ஏதோ ஸ்டாஃப் மாதிரியே பேசுறான். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டதும், இல்ல நான் என் புக்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வளர்றா. உடனே சிரிப்பு சத்தம் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம கூரானு. உடனே கூரானை திட்டுறா, உனக்கு அறிவே இல்லையா கூரான், இப்படிதான் பயப்படுத்துவியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கா. உடனே அவனும் வந்து, இந்த நேரத்துல மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். நம்ம ஜாங்ஜியா நான் ஒன்றும் திருட்டுத்தனமாலாம் வரல அப்படின்ற மாதிரி பேச்சை மாற்றிக்கிட்டே உடனே நம்ம கூரான்னு சொல்கிறான், ஜாங்ஜியா கிஃப்டில் பேர் எழுதாமல் வச்சா எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே அவன் சொல்கிறா, அவன் நான் கொடுத்தான்னு ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போன்னு பார்த்து 2 கேர்ள்ஸ் உள்ளே வராங்க. உடனே நம்ம ஜாங்ஜியா கூரான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பெஞ்சு கடியால் ஒளிஞ்சுக்கிறா. உடனே நம்ம கூரான் அந்த கையவே பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு லவ் பிஜிஎம் போறாங்க. 2 பேரும் ஸ்லோ மோஷன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னடா குரான் இப்படி பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதா அவங்க போயிட்டாங்க, எந்திரி அப்படின்னு சொன்னது 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. நம்ம கூரான் எந்திரிச்சு, சரியான லூசுன்னு இப்படி ஒளிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம தான் எந்த தப்பு பண்ணலையேன்னு அவன் சொல்றப்ப, அப்ப ஏன்டா பேய் அடைஞ்ச மாதிரி நிக்கிற அப்படின்னு நம்ம ஜாங்ஜியா கேட்குறாங்க. நானும் பேய் அடைஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கான்.
ஒரு டைம் சைஸே பணத்தை திருடிட்டேன்னு எல்லாம் சொன்னாங்களே, அதை நீ மறந்துட்டியா? அதனால தான் ஒளிஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ நம்ம கூரான்னு சொல்றா, அப்பதான் தப்பா நினைப்பாங்க, இந்த பப்பி லவ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீடைலிங் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜாங்ஜியா கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? இந்த கனவெல்லாம் நீ என்கிட்ட கந்துட்டு இருக்காத, அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. கிஃப்டை வச்சுட்டு திரும்புறப்போ நோட்டெல்லாம் கீழே விழுந்துருது. அந்த நோட்குள்ளுந்தோ ஸ்லிப்பு வருது. பார்த்தா நம்ம ஷானியும் அப்ராட் போறாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. பார்த்ததும் நம்ம 2 பேத்துக்கும் மூஞ்சே ஆடலை. அதுவும் ஜாங்ஜியானா ஒரு மாதிரி சேட் ஆயிட்டா. வீட்டில் போய் அதையே நினச்சிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு. கிளாஸ்ல ஒரு சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கான கிளாஸ் எதை பற்றினா கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும், அப்போதான் ஒளிமயமான கண்கள் நல்லா தெரியும் என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. பை த வே, இவர் தான் ஷென்ஷிவான்யூ அப்படின்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் சீக்கிரமே இந்த நாட்டை விட்டு கிளம்ப போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியா தலை கீழே குமிச்சிட்டு சோகமாயிடுறா. இப்போ நம்ம சைஸை ஷானியும் அப்ராட் போறேன் அப்படின்னு கேட்குறப்ப உடனே ஷென்ஷிவான்யூ என் பேரண்ட்ஸோட ஜாப் அங்கே இருக்கு, அதனால நாங்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆகி போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே சாரும் நான் இங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் பேசிட்டு இருங்கன்னு வெளியில் போயிடுறாரு. நம்ம சைஸையும் ஜாங்ஜியாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு இது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சைஸை கேட்குறாங்க. நேற்று ஸ்டார்ஸ் வைக்க போனேன்ல, அப்போ தான் பார்த்தேன் அந்த ஸ்லிப்பை அதுலேயே போட்டிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜாங்கியா சொல்கிறாங்க, எனக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரின்னு வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஜாங்ஜியா லெட்டர் எழுதிட்டு இருக்கா நம்ம ஷென்ஷிவான்யூக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்தில் மொத்தம் 29.2 மில்லியன் ஆளுங்களை நம்ம சந்திப்போமாமா. இப்போ இது யோசிச்சு பார்த்தா என்னோட 16 வயசுலேயே நான் உன்னை சந்திச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதிட்டு இருக்கா. இங்கே கிளாஸ்க்கு வந்ததும் நம்ம சைஸை கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. படித்து பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். நல்லா தாண்டி இருக்கு, இது எப்படி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி ஜைஜை சொல்லிட்டு இருக்கா. அப்பா அவன் வந்து ஹோம்ஒர்க் கலெக்ட் பண்ண ஒரு கிளாஸ் பையன் வரான். பார்த்ததும் இவங்க ஷாக் ஆகி மூடி வச்சிடறாங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும், எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்கன்னு கேட்குறப்போ சொல்கிறான், மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி. இவங்களும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு இந்த ஹோம்ஒர்க் நோட் முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எங்கடி அந்த பேப்பர்னு கேட்டால் ஹோம்ஒர்க் நோட்லேயே வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஐயோ போச்சு, என்ன பண்ணுறது, போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் உளுந்தடிச்சிட்டு ஓடுறாங்க. போய் பார்த்தா ஸ்டாஃப் ரூமில் மிஸ்டர் லின் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. போய் அவங்க ஒளிஞ்சு பார்த்துட்டு இப்போ போக முடியாதுடி, எல்லாருமே இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சைஸை சொல்கிறாங்க, எனக்கு தெரிய ஒரு லேட்டாக தான் கரெக்ஷன் பண்ணுவார், நம்ம பிரேக்கில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பிரேக்கில் என்னடானா நம்ம சாங்லூர் அங்கெல்லாம் கொஷின் பேப்பர் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஏ ஜங்ஷன் வரா. என்ன பண்ணுற மிஸ் ஜாங், என்னையும் ஹெல்ப் பண்ண சொன்னாங்கன்னு வரா. வந்து கம்முன்னு இருக்காம நம்ம சைஸையோட மேக்ஸ் பேப்பரை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அவள் சைஸை இன்னும் தேரலை, இன்னும் அப்படியே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. சரின்னு அவள் நோட் புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம சைஸையோட நோட்டு அதையும் திறந்து பார்த்துட்டு அதுலேருந்து லெட்டர் எடுத்து படிச்சிட்றா. படிக்கிறப்ப தான் தெரியுது யார் இந்த கிட்டார் வாசிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறா லூராங் கிட்டேயே. லூராங்க ஒரு மாதிரி ஆயிடுறாப்புல, அதாவது பொசசிவ் ஆயிடுறாரு. தெரியுமா லூராங் அப்படின்னு கேட்குறப்போ, நீ என்ன வேலைக்கு வந்தியோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் அடுத்தவங்க நோட்லாம் எடுத்துகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரை அதுக்குள்ளேயே வச்சுட்டு அவனும் தயங்கியே வச்சுட்டு போகிறான். கிளம்புறப்ப நம்ம சைஸை உள்ள வராங்க. லூராங், நீ இந்த நோட்டில் இருக்கிறத ஏதாவது ஒன்று பார்த்தையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே நம்ம லூராங்கும் தலைக்கு பின்னாடி கை வச்சாலே அவன் போய் சொல்கிறான்னு தானே அர்த்தம். அவனும் இல்லை நான் எதையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒருவேளை நம்ம தான் அவளை நினச்சிட்டு இருக்கோமோ அவன் நினைக்கலையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டுன்ட்டு கிளம்பிடுறான். சரின்னு நம்ம சைஸையும் இந்த நோட் புக்கில் இருக்கிற லெட்டர் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே மடித்து போட்டுட்டு நோட்டை வச்சுட்டு வந்துடுறா. உடனே இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஷானியும் போகிறதுனால இங்கெல்லாம் நியூ சொசைட்டிக்கு புது ஆளுங்க வராங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சைஸையும் ஜாங்ஸியாவும் அந்த புது ஆள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம லூராங்கும் அந்த லெட்டரில் இருக்கிறது இவன் தான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பார்த்துட்டு அவன் பட்டுக்கு போகிறான். அப்போ உடனே நம்ம சைஸை ஜாங்லூராங்க அப்படின்னு கூப்பிட்றான். உடனே குரான் சொல்கிறான், ஜாங்கும் நாங்களும் உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம வாங் ஃபேங் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் அங்கே என்ன பேசிகிட்றீங்க, ரொம்ப குதூகலமாக இருந்தீங்க போல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்ம சைஸையும் இன்னைக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், ராங்குனால எவ்வளோ பண்ண முடியும்னு கேட்குறப்போ அது சீக்ரெட்டுன்னு சொல்லிடுறான். அப்போ கோச் கேட்குறாரு, மிச்சம் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம சைஸையும் ஜாங்ஸியும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஜாங்ஸியா நீ உட்காரு, நான் ஆங்கில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் உட்காந்து ஸ்டெடி ஆகிட்டு இருக்காங்க.
ஏன் கோச்சுக்கு ஒரு வேலை வருது, நான் போறேன், நீங்களே ஸ்கோர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொன்னதும், நம்ம லூராங் அங்க நிக்கிறாங்க. உன்ன பார்த்தா சீட் பண்ணாத மாரி தெரியுதே, நீ அவங்கள பார்த்துக்கோ, அவங்க ஏமாத்துறாங்களா இல்லையான்னு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன நிக்க வச்சுட்டு போறாங்க. "ரெடி ஸ்டார்ட்ன்னு" சொன்னதும் நம்ம ஜாங்ஜிய பல்லெல்லாம் காட்டுறா. அவன் நம்மள விட்டுருவான் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து பின்னாடி அந்த பையன் போறான். அந்த பையன அவளுக்கு கை காட்டுறா. உடனே நம்ம லூராங் பாத்துர்றான். பார்த்ததும், "நீ இன்னும் தப்பா பண்ற. அதையும் சேர்த்தி தான் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்லி அவள வேணும்னே பண்ண சொல்றான். நம்ம லூராங் 21ங்கிறான். ஜைஜை 22ங்கிறான். அவன் சொல்றான், "எது ஸ்டெடியா இல்லையோ அத என்னால கவுண்ட் பண்ண முடியாது" அப்படின்ற மாரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பிடிக்கிறான். கொஞ்சம் பொசசிவ் தான். திடீர்னு அந்த பிராக்டிஸ் முடிஞ்சது. இங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லூராங் கிட்ட ஜைஜை கேக்குறான், "இன்னைக்கு ஏதாவது மூட் அவுட்டா இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்டதும் உடனே தலைக்கு பின்னாடி கை வச்சு இல்லைன்னு சொல்றான். அப்ப நம்ம ஜைஜை, "நீ தலைக்கு பின்னாடி கை வச்சினாலே நீ பொய் சொல்றேன்னு தான் அர்த்தம். நீ சொல்லு, ஏதாவது இருக்கா?" அப்படின்ற மாரி கேக்குறா. டீச்சர்ஸ் ரூம்ல என்னோட நோட் இருந்ததுல்ல, அதுல ஏதாவது பாத்தியா அப்படின்ற மாரி கேக்குறா. உடனே அவனும் இல்லைன்னு சொல்றான். "நான் அந்த லெட்டர் வேற யாருக்கோ எழுதுனேன்னு நீ கொஞ்சம் கோவமாயிட்டியா?" அப்படின்ற மாரி கேக்குறா. இல்லைன்னு அவனும் சொல்றான். "அது என்னோடது இல்ல, ஜாங்ஜியா தான் எழுதுனா" அப்படின்ற மாரி சொன்னதும் நம்ம ஆளுக்கு உயிர் வருது. உடனே நம்ம ஜைஜை, "அது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லைன்னு கூட உனக்கு தெரியாது, இவ்வளோ நாளா நம்ம டியூஷன்ல படிச்சுட்டு இருக்கோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரூம்ல உட்காந்து அவளோட பேரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப மிஸ்டர் லின் வராரு. "ஆராங், பால் எனக்காக சூடு பண்ணேன், அதான் உனக்கும் கொண்டு வந்தேன், குடிச்சிட்டு படு" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு, "குடிச்சிட்டு படுறா சீக்கிரம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஷானியோ, என்ன கிரேட் 10 ஏரியா பக்கம் வந்திருக்கே அப்படின்னு நம்ம ஜாங்ஜியா கேட்குறப்போ, "நான் ஸ்டாம்ப் வாங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "அப்ராட் போறதுக்கு முன்னாடி நீ என்னை பார்க்கணும்னா இந்த அந்த டிக்கெட்டை புடி, இது ஒரு ஃபேர்வெலாக நினச்சிக்கோ, நீ வேணா வா" அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போகிறான். நம்ம ஜாங்ஜியா யோசிச்சுட்டு இருக்கா. ஒரே ஒரு டிக்கெட் தான் எனக்கு கொடுத்தான், அப்படின்னா நான் உனக்கு ஸ்பெஷலா அப்படின்ற மாதிரி சொல்லி தனக்கு தானே பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. யாரும் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜைஸே கேக்குறாங்க, "2 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ சோகமா இருந்தா ஷானி அப்ராட் போறேன்னு, இப்ப நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு" கேக்குறப்போ உடனே நம்ம ஜாங்ஜி, "அது சீக்ரெட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம குரன் வந்து, "நீ என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்க, லாட்ரி வின் பண்ணிட்டியா" அப்படின்னு கேக்குறான். உடனே அவளும் சொல்றா, "சொல்ல மாட்டேன் போ, ஆனா ரொம்ப நல்ல விஷயம்தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம வாங்க எல்லாம் சொல்லுங்க, ஏன் எல்லாம் சொல்லாமே இருக்கீங்கன்னு கேக்குறப்போ அப்ப நம்ம ஜாங்ஜி சொல்றாங்க, "இது நான் சொல்றதுக்கு அப்புறம் யாரும் வயிறறிய கூடாது காய்ஸ்" அப்படின்ற மாதிரி சொல்றா. சென்னியும் அடுத்த வாரம் நடக்க போற அவனுடைய ஷோக்கு என்ன இன்வைட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப நம்ம வாங்க சொல்றான், "ஏன், நாங்களும் தான் போறோம்" அப்படின்ற மாதிரி சொல்றான். "என்னது, நீங்களுமா?" அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவன் வீட்டுக்கு போயிட்டு எந்த ட்ரெஸ் போடலான்னு எல்லாம் மாத்தி மாத்தி, இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமான்னு ப்ளூ, பிங்க், கிரீன்னு மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கா. அப்ப கீழே குமிஞ்சு காலை பாக்குறா. நம்ம ஷூ வாங்கணுமே, நம்ம கிட்ட அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த ஷூ இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. "ஷூ ஷாப்பிங் பண்ண வரீங்களா?" அப்படின்ற மாதிரி. ஐசையும் வரலன்ட்டான், வாங்கும் வரலன்ட்டான். சரி என்ன பண்றது, பாய்ஸ் செலெக்ஷன் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு குரானுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறா, "நீ வேணா வரையாடா" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. கூப்பிடுறதையும் கூப்பிட்டுட்டு யோசிக்கிறா. அவன் வந்தா கொஞ்சம் லொட லொடன்னு ஓவரா பேசுவான். சரி என்ன பண்றது, வேற ஆள் இல்லையே, பசங்க தான் நல்லா சூஸ் பண்ணுவாங்களே, அவனே கூட்டிட்டு போவான்னு கூப்பிடுறா. இங்கே நெக்ஸ்ட் டே என்னடானா, "நீ என்னடா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க" அப்படின்ற மாதிரி கேட்டதும், "நான் எப்பவுமே இப்படிதான், எங்க போனாலும் டிப்டாப்பா தான் பண்ணிட்டு போவேன்னு" சொல்லிட்டு இருக்கா. சரி வா போலாம் அப்படின்னு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கூரன் கேக்குறான், "எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இன்னைக்கு நான் மட்டும்தான் உனக்கு கிடைச்சான்னு" கேக்குறப்ப, "ஆமா, எல்லாத்தையும் கூப்பிட்டேன், எல்லாரும் வேலை இருக்கு, அங்க போறேன் இங்க போறேன்னாங்க. சரி அதான் வேற யாரும் இல்லையே, உன்னை கூப்பிடலான்னு கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம குரான் அவ கலைக்கிறான்னு கூட தெரியாம, "நல்ல சாய்ஸ் தான், நான் சூப்பரா செலக்ட் பண்ணுவேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைக்குள்ள போறாங்க. போனதா அவ ஒரு ஷூ எடுக்கிறா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எதனால அவ வைக்கிறான்னு தெரியல, வச்சுட்டா. அங்கேயும் இங்கேயும் தொலாவி ஒரு ஹீல்ஸ் ஒன்று எடுத்துக்கிறா. எடுத்துட்டு அவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. போட்டு நடந்து வரப்ப அவ கால் ஸ்லிப் ஆகி நம்ம குரான் கையை பிடிச்சிடுறா. "உனக்கு தான் இல்லை வரல, இல்லை எதுக்கு இதை எடுத்த" அப்படின்ற மாதிரி குரான் கேட்குறப்போ, "இதையும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஆனா உனக்கு அந்த கிரீன் ஷூ தானே பிடிச்சிச்சு, நீ ஏன் இதை எடுத்த" அப்படின்ற மாதிரி, "நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியாதுல்ல" அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே சொல்றா, "முன்னத்துக்கு விட இப்ப நான் கொஞ்சம் ஸ்டெடியா தானே நடக்கிறேன் ஹீல்ஸ் போட்டு" அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கா. "இனிய ஷானியோட ரீசைட்டலுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ற" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான் குரான். தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேட்குறேன்னு அவ்வளோ கேட்குறா. நம்ம ஜாங்ஜியா, "எனிவே என் கூட ஷாப்பிங் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என் கூட யாருமே இப்படி பொறுமையெல்லாம் இருந்ததில்ல" அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே நம்ம குரானும் சிரிக்கிறான். அவ பின்னாடியே போறான். "அது என்கிட்ட கூட, நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி அவளோட ஸ்லிப்பர் வாங்கி அவனுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான்.
அவங்க அவங்களோட எண்ணமெல்லாம் ஈஸியா வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஜை பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் அவளை இடிச்சிடக்கூடாதுன்னு நம்ம லூராங் பாத்தீங்களா எப்படி நின்னுட்டு வந்துட்டு இருக்கான்னு. அப்ப நம்ம ஜை சொல்றாங்க, இது எதுவும் கோஇன்சிடென்ஸ் கிடையாது. அவங்க 2 பேத்துல ஒருத்தருக்கு தெரியும் அது ஏற்கனவே நடக்க போகுதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. குடுக்கணும்னு ஆசைப்பட்ட கிஃப்ட் எல்லாமே ஒரு விளையாட்டுத்தனமா எல்லாத்துக்கும் யார் வேணாலும் குடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அமைதியா தெரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா காதல் எதையுமே மறைக்க முடியாது. அந்த உரையே அத மறக்கடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.